Good morning, students. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா எரித்துகளினுடைய பெரும உயரம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒரு முறை ரிவிஷன் பண்ணிவிட்டு எரித்துகளினுடைய பறக்கும் காலம், வீச்சு, பெரும வீச்சு பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டு ரீச்டு பை a projectile. Let us consider a projectile is projected from the point P with the initial velocity u and angle of projection is alpha. The velocity u is divided into two components. One is u cos alpha and another one is u sin alpha. எரித்துகளினுடைய ஆரம்ப திசைவேகமானது இரண்டு பகுதிகளாக பிரியுது. ஒன்று கிடைத்தல திசைவேகம், கிடைத்தல கூறு அல்லது கிடைத்தல திசைவேகம். அடுத்தது u sin alpha செங்குத்து கூறு, செங்குத்தாக பிரியுது, வெர்டிக்கல் வெலாசிட்டி. பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டியை டூ காம்பனன்ட்ஸாக சொல்கிறோம். ஒன்று u cos alpha ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் u sin alpha வெர்டிக்கல் வெலாசிட்டி. So, a particle is projected from the point P with the initial velocity. It's flying in a particular time. After t second, it reached a point in vertical position. We called that is maximum height. எரித்துகளானது எரியப்பட்ட புள்ளியிலிருந்து செங்குத்தாக கிடைத்தளத்திலிருந்து ஏற்படுத்திய இடப்பெயர்ச்சி தான் உயரம்னு சொல்கிறோம், பெரும உயரம்னு சொல்கிறோம். அப்போது பெரும உயரத்தை ஒரு செகண்டில் இது ரீச் பண்ணிடுச்சு. திரும்ப வெலாசிட்டி என்ன ஆகிட்டுருக்கு, குறைஞ்சிட்டே வருது. பூமியை அல்லது கிடைத்தளத்தை திரும்ப அடைஞ்சிடுது. A particle is after t second it thrown out from the point, it reached the horizontal plane at p prime. So the final velocity v equal to 0 at the point p prime. So a particle is projected from the point P and P prime is the point of projectile. It reached in the horizontal. எரித்துகளானது எரியப்படக்கூடிய புள்ளி Pன்னு சொல்கிறோம். அடுத்து P primeங்கிறது கிடைத்தளத்தை அடையக்கூடிய புள்ளி. பாருங்கள், இப்போ P primeங்கிறது ஹரிசாண்டல் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு. அடுத்தது ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன பாருங்கள், ஹரிசாண்டல் பாயிண்ட்லேருந்து அந்த வெலாசிட்டியில் நம்ம ஒரு பார்ட்டிக்கலை த்ரோன் அவுட் பண்ணுறோம். ஸோ ஹரிசாண்டல் பாயிண்ட்டுக்கும் அந்த பார்ட்டிக்கல் எங்கே ப்ரொஜெக்ட் ஆச்சோ அதுக்கும் உள்ள ஆங்கிள், த ஆங்கிள் பிட்வீன் த ஹரிசாண்டல் பிளேன் டு த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட், த டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு வேர் த பார்ட்டிக்கல் ஹிட் த கிரவுண்டு. எரியப்பட்ட புள்ளியிலிருந்து மீண்டும் கிடைத்தளத்தை அடைய எரித்துகளானது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால நேரம், அதை என்ன சொல்கிறோம், நம்ம பறக்கும் காலம்னு சொல்கிறோம். சரிங்களா, பறக்கும் காலம். அடுத்து இந்த துகளினுடைய இறுதி திசைவேகம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபைனல் வெலாசிட்டி அட் த கிரவுண்டு இட் ஹேவ் த ஃபைனல் வெலாசிட்டி 0. It is common for to find the maximum height reached by a particle and time of flight and range of the particle also. These the points common to the all prospectors, that is maximum height reached by a particle and how to find the time of flight of a particle and range of the particle. பாருங்கள், எரித்துகளினுடைய பெரும உயரமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எரித்துகளினுடைய பெரும உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். யூங்கிற ஆரம்ப திசைவேகம் இருக்குது, அதில் செங்குத்து கூறை எடுத்துக்கிறோம். u is equal to u sin alpha. ஃபைனல் வெலாசிட்டி 0. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆல்ஃபாங்கிற கோணத்தோட ஒரு துகளானது பீங்கிற புள்ளியிலேருந்து எரியப்படுது. அந்த துகளானது செங்குத்தாக ஏற்படுத்தக்கூடிய இடப்பெயர்ச்சி தான் நான் என்னென்னு சொல்கிறேன், பெரும உயரம்னு சொல்கிறோம், ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ நம்ம என்ன வெலாசிட்டி எடுத்துக்கிறோம், u sin ஆல்ஃபாங்கிற வெர்டிக்கல் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ ரெண்டு காம்பனண்ட் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் பாருங்கள், a particle have two velocities. Initial velocity one is u cos alpha, it is the horizontal velocity, and u sin alpha, it is the vertical velocity. So I taking a velocity, vertical velocity, so u equal to u sin alpha and final velocity v equal to 0 and displacement s equal to h. What is the displacement the particle taken here? The vertical displacement. After t seconds it reached the point a to c, that is the distance. So displacement s equal to h, acceleration is equal to minus g. Why we put a minus sign here? It have a opposite direction to the earth gravitational force.
புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிராக இது செயல்பட்டுருக்கு. அதனால் ஏவோட வேல்யூ மைனஸ் ஜி. த வேல்யூஸ் ஆர் சப்ஸ்டியூட் இன் நியூட்டன்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன். வாட் இஸ் த நியூட்டன் தேர்ட் ஈக்குவேஷன்? v square equal to u square plus 2as. I remembering what are the three equations of motion. First one is v equal to ut, v equal to u plus at. v equal to u plus at. Second equation s equal to ut plus of at square. Third equation v square equal to u square plus 2as. These are the three equations of motion. மூன்று இயக்க சமன்பாடுகள். இப்போ மூன்றாவது இயக்க சமன்பாடை பற்றி பார்க்குறோம். v square equal to u square plus 2as. I substitute the values in the equation. So v equal to 0, v square also 0. That equal to u. What is the value of u? u equal to u square sin square alpha plus 2. What is the value of a? What is the value of a? Minus g. So I put minus g. What is the value of s? That is h. So I get the equation 0 equal to u square sin square alpha minus 2gh. I modified the equation u square sin square alpha minus 2gh is equal to 0. Okay, I want to find the h value. So minus 2gh is equal to, this value goes to right side of the equation. Here it have a plus value. இந்த மதிப்பு வலது பக்கம் போகுது. வலது பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னாகும், சமன்பாட்டுக்கு அந்த பக்கத்தில் போகும்போது மைனஸாக மாறிடும். மைனஸ் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். 2gh equal to u square sin square alpha. h I want to find. So h equal to the multiplication value 2g is goes to outside another side of the equation. So u square sin square alpha by 2g. That is the formula for maximum height reached by a particle. எரித்துகளானது அடைந்த பெரும உயரத்திற்கான வாய்ப்பாடு. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நியூட்டனோட தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். u equal to u sin alpha, v equal to 0, s equal to h, a equal to minus g. இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஹெச்சை கண்டுபிடிக்கிறோம். ஸோ we find the h value, h equal to u square sin square alpha by 2g. That's all.